இது வரைக்கும் இதை மட்டும் நீங்கள் தனியாக வாங்கி செஞ்சு சாப்பிட்டதில்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொதுவாக ஈரல் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்ருப்போம். பட் நுரையீரல் மட்டும் தனியாக வாங்கி நான் சொல்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் எப்போ நுரையீரல் பார்த்தாலும் வாங்காமல் வர மாட்டீங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் நுரையீரலை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நுரையீரலில் இருக்கிற தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 10 சின்ன வெங்காயத்தை தட்டி சேர்த்துட்டு 1 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு 2 நிமிஷம் விட்டு பார்த்தா தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும். நம்ம இது வரைக்கும் இதில் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல. நுரையீரல் ஆட் பண்ணும்போதும் தண்ணி வடிச்சிட்டு ஆட் பண்ணி கூட இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் விட ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கரில் விசில் போட்டு 3 விசில் விட்டு திறந்து பார்த்தா நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி வெந்து வந்திருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 கை கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகும்போது 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து நம்ம ஆட் பண்ண எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற நுரையீரலை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் இருக்கிற சூப்பை தனியாக குழந்தைங்களுக்கு குடிக்க கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது. 5 நிமிஷத்தில் சூப்பெல்லாம் சுண்டி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆனதும் கை நிறைய மல்லி ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சூப்பரான நுரையீரல் ஃப்ரை ரெடி. எப்பவும் ஒரே மாதிரி ஈரல் மட்டுமே வாங்கி ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நுரையீரல் வாங்கி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.